மயக்கம் என்ன தனுஷ் சாரோட நடிப்பில் செல்வராகவன் சாரோட இயக்கத்தில் சிவி பிரகாஷ்குமாரோட இசையில் வெளிவந்த திரைப்படம் தான் மயக்கம் என்ன. திரைப்படம் வெளிவந்து 13 வருடங்களை கடந்து விட்டது. இந்த 13 வருஷம் இந்த படத்தை நீங்கள் எங்கேயாவது பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். தேட்டர்லையாவது சரி, டிவிலையாவது. அப்படி இந்த படத்தை பிடிக்கும்னா கமெண்டில் எஸ்ன்னு பதிவு பண்ணுங்கள். தனுஷ் சாரோட வேறு லெவல் நடிப்பு இந்த படத்தில் பார்க்க முடியும். நடிப்பில் நானும் சலைச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க நடிகை ரிச்சா கங்கோபாத்ரியா. பாடல்களாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ்குமார் செம்மையாக செஞ்சு விட்ருப்பாப்புல. உண்மையில் சூப்பராக போட்டிருப்பாப்புல மியூசிக்கு. ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் சார் சும்மா சொல்லவே வேணாம், வேறு லெவலில் எடுத்து விட்ருப்பாப்புல. சும்மா ஒவ்வொரு சீனையும் சரி, ஒவ்வொரு லொக்கேஷனையும் சரி பார்த்து பார்த்து எடுத்து பயங்கரமாக எடுத்துருப்பாப்புல. உண்மையிலே எனக்கு பிடிச்ச ஒளிப்பதிவாளரில் வேல்ராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வா சார் ஏன் இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுல எனக்கு தெரியல. உண்மையிலே இந்த படம் தரமாக எடுத்திருப்பாப்புல. கார்த்திக் கார்த்தியாகவே இருந்திருப்பாப்புல, யாமினி யாமினியாகவே இருந்திருப்பாங்க லவ் பண்ணாமல் இருந்திருந்தா. 2 பேரும் லவ் பண்ணதுனால கார்த்திக் பெரிய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆனார். யாமினி ஒரு இரும்பு மனுஷியாக மாறினாங்க. இந்த படத்தில் ஒரு சீனில் தனுஷ் சார் நாய் மாதிரி நடிச்சிருப்பாப்புல. உண்மையிலே அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாப்புல தனுஷ் சார். இதே மாதிரி ரிச்சாவுக்கும் ஒரு இடத்துல சூப்பரான நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அவங்களும் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே வேறு லெவல் ஆக்டிங். அருமையான சீன் ஒரு இடத்துல வச்சுருப்பாப்புல செல்வராகவன் சார். நண்பன் மனைவியை சொந்தம் கொண்டாட நினைக்கிற ஒவ்வொரு ஆம்பளைக்கும் செருப்பால் அடிக்கிற மாதிரி சிறப்பான தரமான சீனை வச்சுருப்பாப்புல செல்வராகவன் சார். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா இந்த படத்தை எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த டைமாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோனில் எப்பயுமே இந்த படம் இருக்கும். எப்போவுமே பார்த்து போர் அடிக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு படம் தான் மயக்கம் என்ன. உண்மையிலே இந்த படத்து மேலே எனக்கு ஒரு மயக்கம். யாமினி தன்னோட ஹஸ்பண்டுக்காக ஒரு இரும்பு மனுஷியாக மாறி கார்த்திகை ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரை மாற்றினாங்க. கார்த்திக் சுவாமிநாதன் இந்த படத்தில் கடைசி அவார்டு வாங்கியிருப்பாப்புல. உண்மையிலே அவார்டு வந்து யாமினிக்கான அவார்டு தான் இது. அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு கார்த்திகை உருவாக்குனாங்க. கார்த்திக் சுவாமிநாதனோட வாழ்க்கை ஒரு பேர்டு ஃபோட்டோவால் வாழ்க்கையே மாறுச்சு. அதே ஒரு யானை ஃபோட்டோவால் வாழ்க்கையே திரும்பவும் மாறுச்சு. உண்மையிலே கார்த்திக் ஜெயிக்கல, யாமினி தான் ஜெயித்தாங்க. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.